சத்யா, இதுக்கு மேல எனக்கு எப்படி சொல்றதுனே தெரியல. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், நீ இப்படி இருக்கிறதுனால உனக்கு மட்டும் பிரச்சனை இல்ல. இல்ல, அது உன் உடம்புக்கும் நல்லது இல்ல. நானும் உன்னை கவனிச்சுக்கிட்டே தான் இருக்கேன். நீ இப்பெல்லாம் சரியாவே சாப்பிட மாட்டேங்கிற, எப்ப பார்த்தாலும் எதையாவது யோசிச்சுக்கிட்டே தூங்காம இருக்க. ஹெல்த் ரொம்ப முக்கியம் சத்யா, அதுல கொஞ்சமாவது கவனமா இரு. இப்படியே இருக்கிறது நல்லது இல்ல. தயவு செஞ்சு நீ உன்னை மாத்திக்க. இப்ப எதுக்கு அர்ஜுன் என் மேல இவ்ளோ அக்கறையா பேசுற? இது உனக்கு அவசியம் இல்லாதது. எப்படியும் நமக்கு டிவோர்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் நான் இங்க இருந்து போயிடுவேன். அதுக்கப்புறம் உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இருக்க போறது இல்ல. நான் இங்க இருக்கிறதால என் மேல இவ்ளோ அக்கறையா பேசுற. அதுவே நான் என் ஊருக்கு போனதுக்கு அப்புறம் இப்படி எல்லாம் பேசுவியா? அதுக்கு பாசிபிளே இல்ல. ஏன்னா அதுக்கப்புறம் நீ உன் லைஃப பார்க்க போற, நான் ஏன் லைஃப பார்க்க போறேன். அதுக்கே இதெல்லாம் நான் ஏதோ சொல்லி காட்டுறேன்னு நினைச்சுக்க வேண்டாம். பிராக்டிகலா தான் சொல்றேன். நீ என்ன இந்த அளவுக்கு கேர் பண்ணிக்க வேண்டாம். அப்புறம் யாருக்காகவும் எதுக்காகவும் நான் என்ன மாத்திக்க மாட்டேன். ஏன்னா இறந்தது என் அக்கா. நீ சொன்ன மாதிரி என் அக்கா இறந்ததால எல்லாருக்கும் வருத்தம் இருக்கலாம். ஆனா அவளோட இழப்பு அதிகமா பாதிச்சது 2 பேரு தான். ஒன்னு அபிமாமா, இன்னொன்னு நான். என் அக்காவை கொண்டவங்க யாரா இருந்தாலும் நான் கண்டுபிடிப்பேன். இப்போதைக்கு எனக்கு அது மட்டும்தான் முக்கியம். என் ஹெல்த்த பத்திலாம் எனக்கு எந்த கவலையும் இல்ல. அந்த அக்யூஸ்ட கண்டுபிடிக்கிற வரைக்கும் எனக்கு வேற எதுவுமே முக்கியம் இல்ல. நீ என்ன நினைச்சு கன்ஃபியூஸ் ஆயிக்க வேண்டாம். நீ தூங்கு. அர்ஜுன், ஆனா என் அக்காவை கொண்டவங்களை நான் கண்டுபிடிக்காம விட மாட்டேன். கண்டிப்பா கண்டுபிடிப்பேன். என் உயிரை கொடுத்தாவது கண்டுபிடிப்பேன். அது வரைக்கும் நான் ஓய மாட்டேன். மேடம், மேடம், குட் மார்னிங் மேடம். இவ்ளோ நேரம் தூங்கிட்டனா? ஆமா, காயத்ரி எழுந்துட்டாளா? இன்னும் இல்ல மேடம். இனிமேதான் அவங்களுக்கும் காஃபி எடுத்துட்டு போகணும். இந்தாங்க மேடம், காஃபி எடுத்துக்கோங்க. காயத்ரி அம்மா பத்தி யோசிக்கிறீங்களா மேடம்? எனக்கு அவங்க நடந்துக்கிறதையும் பேசுறதையும் பார்த்தா பயமாதாமா இருக்கு. ஏன்? எதுக்கு அவளை பார்த்தா பயமா இருக்க? ஒருவேளை அந்த தேவி பொண்ண காயத்ரி அம்மா தான். வேண்டாம், நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரியுது. உன் இடத்துல யாரு இருந்தாலும் அப்படிதான் தோணும். நான் அவளை பெத்தவ. எனக்கே காயத்ரி மேல டவுட்டா தான் இருக்க. அப்ப உனக்கு இருக்கதானே செய்யும். தயவு செஞ்சு இங்க நடக்கிறதெல்லாம் வெளியில சொல்லிட்டு இருக்காத. உண்மையாவே காயத்ரி எந்த தப்பு செய்யலனாலும் ஊருக்குள்ள அந்த பேச்சுதான் ஈஸியா பரவ ஆரம்பிச்சிடும். அது என் பொண்ணு வாழ்க்கையை தான் பாதிக்கும். எப்படியும் அடுத்து காயத்ரி அபிக்கு மேரேஜ் பண்ற ப்ராசஸ் தான் போகும். அந்த டைம்ல இந்த விஷயம் எல்லாம் வெளியில தெரிஞ்சதுன்னா அது நல்லா இருக்காது. ஐயோ, சத்தியமா நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன் மேடம். நானும் காயத்ரி அம்மா அப்படின்னு செஞ்சிருக்க கூடாதுன்னு தான் மேடம் நினைச்சிட்டு இருக்கேன்.